ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் இனி வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்திற்கான அடுத்த 20 நாட்கள் எப்படி இருக்க போகுது, இந்த 20 நாட்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்களை 12 ராசிக்காரர்களும் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றின ஒரு தொடர்ச்சியான வீடியோ பதிவு தாங்க பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி மிதுனம் ராசி. மிதுனம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் அடுத்து வரக்கூடிய 20 நாட்களில் பலவிதமான மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையானது ஏற்பட போகுதுங்க. இதில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சில நல்ல விஷயங்களும் நடக்க போகுது. அதே போல தான் குடும்ப விஷயங்களில் ஒரு சில நெருக்கடிகளையும் நீங்கள் எதிர்கொள்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் காணப்படுது. ஸோ எந்த வகையில் உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது, என்ன மாதிரியான எதிர்ப்புகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும் அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே மிதுனம் ராசி நேயர்களை பார்த்தீங்கன்னா பல நாட்களாகவே நமக்கு ஒரு அதிர்ஷ்டமானது ஏற்படாதா, நல்ல காலம் பிறக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய நபராக தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இனி வரக்கூடிய அடுத்த 20 நாட்களில் நிதி சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்க போகுது, குடும்ப விஷயங்கள் எப்படி இருக்கும், மேலும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களானது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத பற்றி எல்லாமே இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்களோடும் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள். அதாவது இனி வரக்கூடிய 20 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கும் பொழுது அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மிதுனம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய அடுத்த 20 நாட்களில் நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களானது இருக்குதுங்க. அதாவது சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் போன்ற கிரகங்களுடைய பெயர்ச்சிகளானது இந்த முறை உங்களுக்கு ஏற்பட போகுது. இதன் அடிப்படையில் நீங்கள் பல்வேறு விதமான மாற்றங்களை எதிர்நோக்க போகிறீங்க. அதாவது ஆன்மீக ரீதியான ஈடுபாடுகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் அதிகமாகவே இருக்கும். சொல்லப்போனால் தொலைதூர பயணங்கள், நீண்ட தூர பயணங்கள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் தான் கிடைக்க போகுது. அதனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. மேலும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு, குழந்தைகளுக்கும் உடல் ரீதியான பாதிப்புகளானது ஏற்படலாம். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே நீங்கள் நல்லபடியாக பராமரிக்கணும். மேலும் அவர்களுடைய நலனுக்காக நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை மற்றவங்க தவறாக கூட புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். இருந்தாலுமே கூட நீங்கள் அதையெல்லாம் பொருட்படுத்திக்காதீங்க. ஏன்னா குடும்ப உறுப்பினர்களை பார்த்து கொள்ளக்கூடிய கடமை அவங்களுடையது. அதனால் இதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனாலுமே கூட நீங்கள் பேசக்கூடிய பேச்சில் எப்போதுமே ஒரு தெளிவோடு இருந்துக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. மேலும் மிதுனம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய 20 நாட்களில் தொழில், உத்தியோகம் மற்றும் வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களானது உங்களுக்கு மிக மிக திருப்திகரமாகவே இருக்கும். ஸோ இதிலெல்லாம் உங்களுக்கு என்ன ஒரு கவலையுமே ஏற்படாதுங்க. அதாவது கடந்த ஒரு சில காலங்களில் நீங்கள் நிறைய முயற்சிகளானது செய்திருந்திருப்பீங்க. அந்த முயற்சிகள் அல்லது ஏதாவது முதலீடுகள் செய்திருக்கீங்க அப்படின்னா அதிலிருந்து இப்போ உங்கள் கைக்கு ஒரு பெரிய தொகையானது கிடைக்குங்க. மேலும் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு தாங்க கிடைக்க போகுது. ஆனாலுமே வராமல் இது வரைக்குமே இழுக்கடிக்கப்பட்ட பணம் கூட இப்போ உங்கள் கைக்கு சேர்ந்துடும். ஸோ நீங்கள் அதை பற்றின கவலையே வேண்டாம். ஸோ நிதி ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. மிதுனம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம், திருமணம் போன்ற வாழ்க்கையானது அடுத்து வரக்கூடிய 20 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்த்ததை விட குடும்ப விஷயங்களுக்காக நிறைய செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலையானது இருக்குங்க. கணவன் மற்றும் மனைவியினுடைய உறவு, உடன் பிறந்தவர்களுடனான உறவு, இது எல்லாமே உங்களுக்கு இப்போ தான் நல்ல பலம்படும், மேம்படும். அதாவது இந்த ஒரு முறை உங்கள் அனைவருடைய பாண்டிங்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் உங்களுடைய கோபத்தை மட்டும் இந்த முறை கட்டுப்படுத்திக்கோங்க. அதாவது கடந்த கால பிரச்சனைகள் மீண்டும் பேசாமல் இருந்தீங்க அப்படின்னாலே பல சிக்கல்களை நீங்கள் தவிர்க்க முடியும். அதனால் சிந்தித்து செயல்படுங்க. மேலும் மிதுனராசி நேர்களாகிய உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் தற்போது வக்ரம் அடைந்திருக்கிறாரு. தேவையில்லாத குழப்பங்களையும் வாக்குவாதங்களையும் ஏற்படுத்துவார். ஸோ குடும்பத்தில் விட்டு கொடுத்து நீங்கள் போனீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளானது ஏற்படாமல் தடுக்க முடியும். இந்த விஷயங்கள் எல்லாம் மிதுனராசி அன்பர்கள் கவனமாகவும் இருக்க வேண்டும். வேலை மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா, வரக்கூடிய அடுத்த 20 நாட்களில் நீங்கள் எந்த துறையில் என்ன வேலை செஞ்சாலும் சரி, வணிகம் செய்தாலுமே சரி, ரொம்ப ரொம்ப ஒரு அனுகூலமான ஒரு டைமிங்க. அதாவது அடுத்த 20 நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நல்ல ஒரு பிரதிபலனை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாட்டில் வசிக்கிறீங்க, வெளிநாட்டில் உத்தியோகம் செய்கிறீங்க அப்படின்னாலுமே கூட ரொம்பவே சூப்பரான ஒரு டைமிங் தாங்க.
அதாவது மிதுன ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு காலகட்டம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம். இந்த நேரத்தில் உங்களுக்கு கூடுதலான பொறுப்புகளானது வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுக்கு வேலைப்பளு, பணிச்சுமை இது எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதாவது போதிய அளவு ஓய்வு எடுப்பதற்கு கூட நேரம் கிடைக்காதுங்க. ஆனாலுமே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் ரீதியான மிகப்பெரிய வளர்ச்சியெல்லாம் ஏற்படுத்துவதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது இதுவரைக்கும் இல்லாத தொழில் வளர்ச்சியை நீங்கள் பார்க்கறதுக்கான ஒரு தருணமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதுக்காக கொஞ்ச நாள் நீங்கள் கஷ்டப்படுறது எந்த ஒரு தவறுமே கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த தருணமாக தான் இந்த தருணத்தை நம்ம எடுத்துக்கணும். அதாவது வேலையே இல்லை அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு இப்போ வேலை அதிகமாக வந்து கிடைக்குது, வேலை செய்யவே முடியல அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு பணியானது இருக்கும். ஸோ இந்த ஒரு டைமை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் பல இருந்தாலுமே கூட அது எல்லாமே தகர்த்தெறிய முடியுங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பானது கிடைக்குங்க. இது வரைக்குமே நீங்கள் பல கஷ்டங்களை வந்து அனுபவிச்சிருப்பீங்க. அதுவும் மிதுனராசி அன்பர்கள் அஷ்டம சனி காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. இனி உங்களுக்கு எல்லாமே வந்து மாறப்போகுதுங்க. அதாவது நீங்கள் தேடி அலைந்த புதிய புதிய வாய்ப்புகள் எல்லாம் இப்போ உங்களை தேடி வரும். ஸோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய திறமைகளை உங்களால் முடிந்த அளவுக்கு வந்து வெளிப்படுத்துங்க. இதனால் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். பொருளாதார ரீதியாக நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள் எல்லாமே இனி வந்து சால்வ் ஆக போகுது. ஸோ மேலும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல எதிர்காலத்திற்கு இதெல்லாம் உதவியாக இருக்குங்கிறதுனால கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. அரசியல் மற்றும் அரசாங்கத் துறையில் வேலை செய்யக்கூடிய அன்பர்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பேச்சில் நிதானத்தை வந்து கடைபிடிப்பது ரொம்பவே முக்கியம். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்ல விஷயங்களே சொன்னாலுமே கூட மற்றவர்கள் தவறாக வந்து புரிந்துக்கலாம். ஆனால் அரசியல்வாதிகளாக இருக்கிறீங்க அப்படின்னா பேச்சில் தெளிவோடு வந்து இருந்துக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. மேலும் மிதுன ராசி நேயர்களாகிய பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த முறை குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட அதிகமாகவே இருக்குங்க. கூடுதலாக குடும்ப உறுப்பினர்களுடைய அரவணைப்பு வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ உங்களுடைய உறுப்பினர்களையும் நீங்கள் நல்லபடியாக வந்து பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாகவே இருக்கும். என்னதான் உங்களுக்கு எல்லா கிரகங்களும் நல்ல விஷயங்களை செய்தாலுமே கூட ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை தாங்க ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய 20 நாட்களில் மிதுனம் ராசி நேயர்களாகிய நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் காணப்படுது. ஸோ அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த பதிவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த விஷயங்களை எல்லாத்தையும் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. மிதுனம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதத்தினுடைய அடுத்த 20 நாட்களில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் பணவரவும் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. ஆனால் நீங்கள் எதிர்பாராத இடங்களில் இருந்து உங்களுக்கான உதவி, ஆதரவு எல்லாமே இனி வந்து கிடைக்கும். இது போல விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடந்தாலுமே கூட மருத்துவ செலவுகளும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான செலவுகளும் உங்களுக்கு வந்து கணிசமாக அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கிய நிலையை பற்றி ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கோம். பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நீங்கள் செலவுகள் செய்ய வேண்டி வரும். அதனால் கவனமாக வந்து இருந்துக்கோங்க. கூடுதலாக வருமானம் வருது அப்படின்றதுக்காக நீங்கள் அதிகப்படியான செலவுகள் செய்வதை வந்து தவிர்த்துக்கோங்க. தேவையான செலவுகளை மட்டும் செய்வதால் மட்டும்தான் உங்களுடைய பணத்தை மிச்சப்படுத்த முடியும். ஸோ அதிகப்படியான செலவு செய்வதை இந்த முறை கட்டுப்படுத்திக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் இந்த ஒரு முறை பார்த்தீங்கன்னா உடன் பிறந்தவர்களுக்காக ஏற்படக்கூடிய செலவுகளானது அவங்களுக்காக நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ மிதுனம் ராசி அன்பர்களாகிய நீங்கள் உங்களுடைய உடன் பிறந்தவர்களுக்காக செலவு செய்யும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இல்லைனா அவங்களுக்கு செலவு செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவும் இருந்தாலும் நீங்கள் எதுவும் சண்டை போடாமல் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகும். அதுக்காக நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பதிவில் மிதுனம் ராசி நேயர்களாகிய உங்களுக்கு வரக்கூடிய அடுத்த 20 நாட்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எல்லாம் எப்படி இருக்குது, அதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடைய போகிறீங்க அப்படின்றத பற்றி எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேலும் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த விஷயத்தையெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வரக்கூடிய 20 நாட்களும் உங்களுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்கும். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை முடிந்த அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்கள் பார்த்து பயன்பெறத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். மேலும் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்கள் கூட மறக்காமல் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லைங்க, இது போல் நிறைய ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களானது தினந்தோறும் நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு
பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லைங்க, இது போல் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் வந்து இருக்குது. அது எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும், உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம்.